அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணியை அறப்பணி, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி அடைஞ்ச ஆசிரியர்கள் பணிக்கு போயிட்டாங்க. அதில் பாதி பேர் நாங்கள் இன்னும் பணிக்கு போகாமல் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கப்புறம் வந்த எடப்பாடி ஆட்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றாலும் நியமன தேர்வு அப்படின்ற ஒரு தேர்வு எழுதினாதான் ஆசிரியர் பணின்னு சொல்லி ஒரு ஜீவோ கொண்டு வந்தாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நியமன தேர்வு இல்லாமல் நாங்கள் பணியமர்த்துவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. அவங்க ஆட்சிக்கு அந்த நியமன தேர்வையே அமுல்படுத்திட்டாங்க. நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணியும் அந்த போராட்டம் எல்லாம் எடுபடாமல் போயிடுச்சு. நியமன தேர்வு 2024 நியமன தேர்வு வச்சு அதில் ஒரு 2000 பேர் ஆசிரியரை நியமித்தாங்க. கடந்த 13 ஆண்டுகளில் 2 முறை தான் ஆசிரியர் நியமனம் நடந்திருக்கு. அதுவும் ஒரு 5000 பேர் தான் நடந்திருக்கு. இந்த 13 ஆண்டுகளில் 20,000 ஆசிரியர்கள் காலி பணியிடம் இருக்குது. இந்த காலி பணியிடத்தெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் தற்காலிக ஆசிரியர்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பணி வழங்கணும்னு ஆசிரியர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.